லட்டு பிரச்சனை காரணமா இப்போ ஆக்டர் கார்த்தி ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அதாவது சமீப காலமாவே திருப்பதி லட்டு பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா பேசப்பட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா திருப்பதி லட்டுல நெய்க்கு பதிலா மாட்டோட கொழுப்பையும் மீன் எண்ணெயும் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் ரொம்ப பூதாகரமா வெடிச்சிட்டு இருக்குது. இதுக்கு அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா முந்தைய ஆட்சி காலத்துல நடந்த தப்பு தான் அப்படின்னு இப்போ இருக்கிற ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொன்னாலுமே இது எங்க காலத்துல நடந்தது கிடையாது, நாங்க ஆட்சி செய்யும்போது இந்த பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாரு. இந்த பிரச்சனை அரசியல் மட்டும் இல்லாம இப்போ துறையிலுமே எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சமீபத்துல பவன் கல்யாண் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஆந்திரால மட்டும் கிடையாது, இந்தியால பல கோயில்கள்லயுமே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால நம்ம சனாதன தர்ம பாதுகாப்பு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு எதிர்வினை ஆற்றும் விதமா ஆக்டர் பிரகாஷ் ராஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது உங்க ஊர்ல நடந்த தப்பு யாரு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுங்க. ஏன்னா நீங்க தான் இப்ப ஆட்சியில இருக்கீங்க. அதை விட்டுட்டு ஏன் தேசிய அளவுல இதை பிரச்சனை ஆக்குறீங்க அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதுக்கு பவன் கல்யாணம் எதுவுமே சொல்லாம இருக்காங்க. இதை தொடர்ந்து ஆக்டர் கார்த்தி நடிச்சிருக்க மெய்யழகன் படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருந்தது. சோ இப்ப ஆக்டர் கார்த்தி பேசிட்டு இருக்கும்போது தொகுப்பாளர் கேட்டிருந்தாங்க, லட்டு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னால நம்ம கார்த்தி தான் ஞாபகம் வரும். சோ அதை வச்சு கேட்கும்போது லட்டு பிரச்சனை எல்லாம் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிருக்காரு. சோ அதை பார்த்த பவன் கல்யாண் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதன விஷயம் பத்தி பேசுறப்போ ரொம்பவே பார்த்து பேசணும். ஒரு ஆக்டரா கார்த்தி மேல எனக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்குது, ஆனா இந்த விஷயம் என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு உடனே பதிலளிக்கிற விதமா ஆக்டர் கார்த்தி தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குது, உங்களை புண்படுத்துற எண்ணம் எனக்கு நிச்சயமா கிடையவே கிடையாது. அப்படியும் நான் பேசினது புண்படுத்தியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க, நானுமே ஒரு பக்தன் தான், அதனால மரபு மீறி எதையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு இப்போ ஆக்டர் கார்த்தி பகிரங்கமா ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க.